ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. உடனே நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த கேள்வி நம்ம கிட்ட வரப்போ நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. உடனே நம்ம வந்து நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இந்த வார்த்தை பொய்ன்னு சொல்லலாமா? இல்லை உண்மைன்னு சொல்லலாமா? அதுவும் இல்லை. இது ஜஸ்ட் நம்ம பழகுன பதில் மாதிரி தான். என்ன நடந்தாலும், உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் வெளியே வர்றது இந்த ஒரே லைன் தான். நல்லா இருக்கேன். பிகாஸ் இதை சொன்னா தானே கான்வர்சேஷன் அங்கேயே முடிஞ்சிரும். கொஷின் வராது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்ல, ஜட்ஜ்மெண்ட் வராது. உண்மை என்னன்னா நமக்குள்ள எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு நாள் டயர்டா இருந்தா கூட என்னாச்சுன்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஆன்சர் பண்ண கூட நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த மொமெண்ட்ல நமக்கு தேவை பீஸ் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஸோ ஈஸியாக நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுவே ஹேபிட்டாகவும் மாறிடும். எல்லா இடத்துலையுமே நம்ம ஓகேவா இருக்கிற மாதிரி பிஹேவும் பண்ணுவோம். நம்ம படுக்க போகிறப்போ ஃபோன் ஆஃப் பண்ணிடுவோம் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு சைலன்ஸ் வரும் தெரியுமா? அந்த சைலன்ஸில் தான் நம்ம ரியல் ஃபீலிங்ஸே வெளியே வரும். ஆனால் அதை யாருக்கும் காட்ட தேவையில்லைன்னு சொல்லி நம்ம நமக்குள்ளேயே டிசைட் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் சொல்லவா? யாருமே நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்களோட ப்ரெஷர், அவங்களோட ப்ராப்ளம், அவங்களோட ரீசன் சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம நடிக்கிறப்போ யாருமே கொஷின் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஈஸி தான் இங்கே டேஞ்சரே. பிகாஸ் ரொம்ப நாளாக நம்ம நல்லா இருக்கேன்ற மாதிரி சொல்கிற பழக்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் நமக்கு அதுவே பிலீவ் ஆகிடும். அப்படி சொல்லி 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 நம்மளோட ஃபீலிங்ஸே நம்ம வந்து சப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அப்படி நம்ம சப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிரும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அது ஃபார்மாக மாறிடும். சண்டை போடாமல் இருப்போம், ஆனால் ரொம்ப டயர்டாக இருப்போம். கோபத்தை காமிக்காமல் இருப்போம், ஆனால் நம்மளே வந்து நமக்குள்ளே வந்து ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவோம். பேசாமல் இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். இதை யாருமே ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. பிகாஸ் வெளியே பார்த்தா நம்ம நல்லா தான் இருப்போம். இந்த இடத்துல ஒரு விஷயம் கிளியராக சொல்லணும். நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது. இது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு ஒரு மெக்கானிசம் மாதிரி. நம்ம இந்த சுச்சுவேஷனில் சர்வே ஆகிறதுக்கு நம்மளாக டெவலப் பண்ண ஒரு ஸ்கில் தான் இது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப நாள் அதே ஸ்டேட்டில் இருந்தால் நம்ம ரியலாக நல்லா இருக்க ட்ரை பண்ண மறந்துடுவோம். நடிக்கிறது ஈஸியாக இருந்தால் நல்லா இருக்கிறது போஸ்ட்போன் ஆகிட்டே போயிடும். நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கீங்கன்னு யாராவது கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்குள்ளே மட்டும் ஹானஸ்ட்டாக இருந்தால் போதும். பிகாஸ் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.